நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆத்ம சித்தர் லக்ஷ்மி அம்மா தொடர்ந்து செய்து வரும் பல அற்புத விஷயங்களை நாம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில சித்தரம்மா பொதுமக்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் அன்னதானம் செய்யணும் அப்படின்ற முடிவெடுத்து அன்னதானம் செய்வதற்காக பணம் இல்லைன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தன்னுடைய பாபாமார்கள் கொடுத்த தன்னுடைய தங்க வளையலை அடகு வைத்தார் அப்படின்னு நான் சென்ற பதிவுல சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்படி அடகு வைத்து வந்த பணத்தில் பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் ஆத்ம சித்தர் லக்ஷ்மி அம்மா அன்னதானம் செய்யும் அற்புத பதிவு தான் நாம இப்போ பார்க்க போறோம். இந்த பதிவு பெருமைக்காகவோ இல்லைன்னா சித்தர் அம்மாவை பற்றி போற்றி சொல்லணும் அப்படிங்கறதுக்காகவோ அல்ல. நம்மளால் முடிந்த உதவியை நாமும் மக்களுக்கு நிச்சயமாக செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் இந்த பதிவை வெளியிடுறோம். எத்தனையோ ஏழை எளிய மக்கள், ஆலயங்களுக்கு செல்லும் பக்தர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கு அன்னதானத்திற்கும் தண்ணீர் தானமும் செய்ய வேண்டும். தங்களால் இயன்ற உதவியை பொதுமக்கள் முன்வந்து செய்ய வேண்டும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த பதிவை வெளியிடுறோம். பல தியான முறைகளையும் பல ஆன்மீக வழியிலும் நடக்கும் நம் ஆத்ம சித்தர் லக்ஷ்மி அம்மா தியான வகுப்பு ராமேஸ்வரத்துல எடுத்துட்டு இருக்காங்க. எல்லோரும் மன நிம்மதியுடனும் மன சந்தோஷத்துடனும் மகிழ்ச்சியாக பொதுமக்கள் வாழ வேண்டும் என்பதற்காகவே இந்த தியான வகுப்பு. தியானம் செய்வதின் மூலம் குழந்தை முதல் பெரியவர் வரை அனைவரும் மனநிலையை ஒன்றுபடுத்தி மகிழ்ச்சியுடன் நிம்மதியான ஒரு நல்லதொரு வாழ்க்கை வாழலாம் என்பதே ஆத்ம சித்தர் லக்ஷ்மி அம்மாவின் தாத்பரியம் அப்படின்னு தான் சொல்லணும். சித்தர் அம்மா கடற்கரையிலும் மலை பகுதியிலும் காடு மேடுகளிலும் பல இடங்களில் தியானம் செய்யும் வீடியோக்களை நாம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்றைய பதிவுல அன்னதானம் செய்யும் அற்புத பதிவு தான் நாம பார்க்க போறோம். பக்தர்களுக்கு நம் சித்தர் அம்மா தன்னால் இயன்ற அன்னதானத்தை செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் தொடர்ந்து செய்ய இருக்கிறார். பொதுமக்கள் உங்களால் இயன்ற உதவியை நீங்க ட்ரஸ்ட் நம்பருக்கு அனுப்பிச்சிங்கன்னா உங்களுடைய பெயர் ராசி நட்சத்திரம் சொல்லி ஆத்ம சித்தர் லக்ஷ்மி அம்மாவின் ஆலயத்தில் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்தில் அர்ச்சனை செய்து பல பூஜைகள் செய்து உங்கள் பெயரிலேயே இது போன்ற அன்னதானங்கள் தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடங்களிலும் இது போன்ற அன்னதானங்களை செய்ய இருக்கிறார் ஆத்ம சித்தர் லக்ஷ்மி அம்மா. முடியாத ஏழை எளிய மக்களுக்கு இது போன்ற அன்னதானத்தையும் தண்ணீர் தானத்தையும் நாம் செய்தோம் என்றால் நமக்கு பலவிதமான நன்மைகள் நம்மை சேரும். ஒருவருக்கு நாம் உணவளித்தால் அந்த உணவின் பலாபலன் நம்முடைய 7 தலைமுறைகளை காத்து ரட்சிக்கும் அப்படிங்கிறது தான் ஆன்றோர்களின் கூற்று அப்படின்னே சொல்லணும். பசி என்று வருபவர்களுக்கு வயிறார உணவளிப்பதின் மூலம் பல தலைமுறைகள் நம்மை வாழ்த்தும். வாய் வாழ்த்தாவிட்டாலும் வயிறு வாழ்த்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உணவளிக்கும் போது அதை உண்பவர்கள் நம்மை வாழ்த்தாவிட்டாலும் அந்த பசியார நாம் அளித்த உணவானது அந்த வயிற்றுக்கு செல்லும் பொழுது அந்த வயிறே நம்மை வாழ்த்தும் என்பதுதான் ஒரு ஆன்மீகத்திலும் தெய்வீகத்திலும் கூறப்பட்டுள்ள உண்மை தகவல் அப்படின்னே சொல்லணும். அந்த அளவுக்கு அன்னதானம் அப்படிங்கிறது ஆதி காலத்திலிருந்து ராஜாக்கள் காலத்திலிருந்து இன்று வரை தொன்று தொற்று பின்பற்றப்பட்டு வரும் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த அற்புதமான விஷயத்தை ஆத்ம சித்தர் லக்ஷ்மி அம்மா தொடர்ந்து மாதம் செய்து வருகிறார். ஒவ்வொரு இடங்களிலும் சென்று அங்கு இருக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் ஆலயங்களுக்கு வரும் பக்தர்களுக்கும் இந்த அன்னதானம் நிகழ்த்தி வருகிறார் நம் சித்தர் அம்மா. இந்த அன்னதானத்தில் உதவ வேண்டும் என்று விருப்பம் உள்ளவர்கள் ஆத்ம சித்தர் லக்ஷ்மி அம்மாவின் தொலைபேசி எண் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த நம்பருக்கு அழைத்து உங்களால் இயன்ற உதவியை நீங்கள் செய்யலாம். 100 ரூபாய் முதல் 50 ரூபாய் முதல் உங்களால் என்ன முடியுமோ, உங்களுக்கு என்ன வசதி இருக்கோ அந்த ரூபாயை நீங்க ட்ரஸ்ட் நம்பருக்கே அனுப்பிச்சு வச்சீங்கன்னா உங்க பெயரால் அன்னதானம் வழங்கப்படும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.